வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார். வாழ்க வளம், வாழ்க. வாழ்க வளம். நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் நீங்க இணையறதுல கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். நம்ம அடுத்த வகுப்புக்கு கொஞ்சம் திட்டமிட்டு அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத திட்டமிட்டுக்கலாம். குறிப்பாக நீங்க எல்லாருமே ஒரு இணையறதுக்கு நம்ம வந்து யூடியூப் லிங்கையும் போட்டுறோம். அதனால ஜூம்ல ஏதாவது கொஞ்சம் இணையறது சிரமமா இருந்ததுன்னா நீங்க யூடியூப்ல கூட வந்துக்கலாம், சரிங்களா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஜூம்லயே இணையறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும், சரிங்களா? சரி, வாழ்க வாழ்க. இப்ப நம்ம இறை ஆசிரியர் பயிற்சியில நாம் ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல பண்றேன்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு சொன்னோம்னா இந்த இது சரியா இருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்லிடுறோம். அடுத்த வகுப்புல இருந்து நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை இந்த பாடலுக்கான விளக்கம், இப்ப எல்லாருமே ஒரு பாடல் எல்லாம் வல்ல தெய்வம் அது நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த பாடலுக்கு முழுமையான விளக்கம் கொடுக்கணும்னா அதை நம்ம ஒரு நாளே கொடுக்கலாம், இன்னும் எச்சாவே கூட கொடுக்கலாம். அந்த எல்லாம் வல்ல தெய்வம் அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் வந்து உள்ள ஆழமா தோண்டி போனீங்கன்னா அது ஒரு புதையல் மாதிரி போயிட்டே தான் இருக்கு. அதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த பாடல் நீங்க பாடும்போது அந்த உணர்வுக்குள்ள வந்து நாம வந்து டிராவல் பண்ணணும். அதான் அந்த பாட்டோட மிக முக்கியமான தன்மை. அப்போ எல்லாம் வல்ல தெய்வம் அது நீங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. அந்த தெய்வமாக நாம சொல்லக்கூடிய விஷயம் வந்து இறைநிலை, சுத்த வெளி, இல்லையா? அந்த சுத்த வெளியை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு அந்த பாடலை நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா? அப்ப எல்லாம் வல்ல தெய்வம் அது. இந்த தெய்வம் எப்பேற்பட்ட தன்மை கொண்டது? எல்லாம் வல்ல தன்மை கொண்டது, சரிதானுங்களா? சரி. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஏன்னா அந்த தெய்வம் தான், இறை வெளிதான், சுத்த வெளிதான் இறை துகளாகி பஞ்சபூதங்களாகி அண்ட சராசரங்களாகி அனைத்து உயிர்களாக மாற்றம் பெற்றிருக்குது. அப்ப அதனால எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை கொண்டது, எல்லாவற்றையும் விட உயர்ந்தது, எல்லாம் வல்ல தெய்வம் அது. சரி, அது எங்க இருக்குது அப்படின்னா, எங்கும் உள்ளது நீக்கமற, அது இல்லாத இடமே இல்லை. அதைத்தான் நம்ம சொன்னோம், சுத்த வெளி இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறத நாம வந்து சொல்லியிருந்தோம், சரிங்களா? சரி, இதை நான் இப்போ சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கிறார் மகரிஷி. நான் சொல்றேன் நம்பினீங்கன்னா அது பக்தி ஆயிரும், பக்தி மார்க்கம் ஆயிரும். நான் சொல்றேன்னு நம்பாம நீங்களே சுயமா செஞ்சுட்டு பாருங்க. சுத்த வெளி நான் ஒண்ணு சொல்றேன், அதைத்தான் தெய்வம்னு சொல்றேன், அது எல்லை இல்லாததுன்னு சொல்றேன், அது எங்கும் உள்ளதுன்னு சொல்றேன், சரிதானுங்களா? அப்ப அது நீங்க சுயமா சிந்திச்சு பாருங்க. ஆமா, சரியா? சுத்த வெளிக்கு தான் எல்லை இல்லை அப்படிங்கிற உண்மை வந்து நீங்க நான் சொல்றேனேன்னு நம்ப வேண்டாம். இது வந்து இந்த தத்துவத்துக்கு மட்டும் மகரிஷி சொல்றது இல்லைங்க, எல்லா தத்துவத்துக்குமே மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேனேன்னு நீங்க நம்பாதீங்க, சரிதானா? ஏன்னா நான் சொல்றேனேன்னு நீங்க நம்பினீங்கன்னா மற்ற இன்னொருத்தர் சொல்லும் போது அந்த நம்பிக்கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நீங்களாகவே சுயமா சிந்தித்து தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சரி. அடுத்தது வல்லாய் உடலில் இயக்கம் அவன். இந்த இறை ஆற்றல் தான், அந்த அருட்பேர் ஆற்றல் தான் பேராற்றலாக, பேரறிவாக நம்ம உடலுக்குள்ள எல்லா இயக்கத்தையும் நடத்திட்டு இருக்கு இல்லையா? வல்லாய் உடலில் இயக்கம் அவன். இந்த உடலுக்குள்ள இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து செயலும் அவனாவே தான் நடக்குது. அவன் நடத்துறான் அப்படிங்கிறத விட, சரிங்களா, இயக்கமாக இருப்பதே அவன்தான் இல்லையா? எங்கும் இருக்கிற இறைநிலை நம் உடலுக்குள்ளே இருக்கு. உடலுக்குள்ள இருந்து ஒவ்வொரு செல்களிலும் அதனுடைய இயக்கத்தை சிறப்பா நடத்திட்டு, சரியா? அப்ப அந்த உடல்ல இயக்கமா இருக்கிறது அந்த இறை ஆற்றல் தான். வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உயிர் ஆற்றலுக்குள்ள உயிராற்றல் ஆற்றல் மட்டும் இல்ல, அறிவும் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் அது ப்ராப்பரா வேலை செய்யுது. அந்த ஹார்ட்டுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எப்படி அது கரெக்டா துடிக்குது, லங்ஸ் எப்படி கரெக்டா அதனோட வேலை செய்யுது, கிட்னி எப்படி கரெக்டா வேலை செய்யுது, அப்ப அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அதாவது ஒரு சப்பாத்தியை நீங்க சரியா போடணும்னா சப்பாத்தி போடுற அறிவு வேணும். அப்பதான் சப்பாத்தி நீங்க சரியா போட முடியும். அது எந்த விதத்துல மாவு கலக்கணும், எந்த அளவுல அதற்கான மிக்சிங் பண்ணணும், எந்த அளவுக்கு அதை அழுத்தம் கொடுத்து அதை பக்குவப்படுத்தணும், அப்புறம் எவ்வளவு நேரம் அதை கொஞ்சம் பதமா வைத்துக்கொண்டு அப்புறம் நீங்க ப்ராப்பர் சப்பாத்தி எப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு அறிவு தான் அந்த முழுமையான சப்பாத்தியை உருவாக்கும். சப்பாத்தி பற்றிய அறிவு இல்லை அப்படின்னா நீங்க அதை சரியா பயன்படுத்த முடியாது. அது போல எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அறிவு இருக்கு. இந்த இறையாற்றல் இருக்கிற பேரறிவு தான் நம்மளுக்குள்ளயும் இருக்குது, இன்னும் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. சரி, ஒரு வாட்டர் அப்படின்னா ஒரு மாலிகூல் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தது அப்படின்னா அது கரெக்டா அப்படி இருக்கிறது தான் என்னவா இருக்கு, ஒரு இயக்கத்துல ப்ராப்பரா இயங்கிட்டு இருக்கு. ஒரு அணு ப்ராப்பரா இயங்குது, ஒரு பூமி ப்ராப்பரா இயங்குது. இப்போ பூமிக்கு அறிவு இருக்கா? நிச்சயமா இருக்கு. சரிதானுங்க? ஏன்னா அது கரெக்டா இயங்குது இல்ல. ஒண்ணு கரெக்டா நடக்கணும்னா அறிவு வேணும் இல்ல, இல்லையா? அப்ப வாழ்வில் உயிரில் அறிவாக இருப்பதும் அந்த இறைவனே தான். எல்லாம் வல்ல தெய்வமா இருக்கிற அந்த சுத்தவெளி தான் உன்னோட வாழ்க்கை முழுக்க உயிர் ஆற்றல்ல அறிவாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த லைன் மிக ஆழமான பொருள் கொண்டது. கல்லார் கற்றார் செயல் விளைவாய். நீ படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா உன்னுடைய செயல் ஒவ்வொன்றுக்குமான விளைவாய் வரக்கூடிய இன்பம் துன்பம் அவன்தான். இந்த இறைவன் தான் இன்பமா வர்றான், துன்பமா வர்றான். நாம சரியா ஒரு செயலை செய்யும் போது அதனோட விளைவு இன்பமா வருதுன்னா அது இறையாற்றல் தான் இன்பமா வருது. தவறா ஒரு செயலை செய்யும் போது அதுதான் துன்பமாகவும் வருகிறது. அப்ப இறைவன் எப்படி நம்ம கூட வர்றான், நம்ம கிட்ட வர்றான் அப்படின்னா நம்முடைய இன்ப துன்ப உணர்வாக அவன் தான் வர்றான். அப்ப நீங்க படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக வருபவன் இறைவன் தான், புரிஞ்சுக்கணும். செயல் விளைவு தத்துவத்தை மகிழ்ச்சி ஸ்ட்ராங்கா சொல்றான். அவனின் இயக்கம் அணுவாற்றல். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட இயக்கம் அணுவாற்றல். அவனின் இயக்கம் அணுவாற்றல்னா அந்த இறைநிலை. நான் சொன்ன உங்களுக்கு, நீங்களாம் ஆசிரியர் பயிற்சி இருக்கிறதுனால நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறேன், இல்லாட்டி இது ரொம்ப நேரம் எடுக்க வேண்டிய விளக்கம். அந்த இறை ஆற்றல் சுத்த வெளி என்ன பண்ணுது, தன்னைத்தானே இறுக்கி ஒரு இறை துகள்களாக மாற்றம் பெற்று இறை துகள்களை அழுத்தி விண்ணாக மாற்றம் பெற்று அந்த விண்ணை அதனுடைய சூழ்ந்தழுத்தம் தான் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த விண்ணனுடைய சுழற்சி தான் அத்தனை பஞ்சபூதங்களாகவும் வளர்ச்சி பெற்றிருக்குது. அப்போ அந்த பஞ்சபூத ஆற்றல்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது அந்த அணுவினுடைய ஆற்றல் தான். அப்ப அதைத்தான் சொல்றாங்க அவனின் இயக்கம் அணுவாற்றல்.
அணுவின் அவனின் இயக்கம் அணுவாற்றல், அந்த அணுவின் கூட்டு பக்குவம் நீ. இப்ப நீ யாரு நான் யாரு அப்படின்னா, நம்ம உடல் முழுக்க அணுக்களோட கூட்டுதான். அப்போ அந்த அணுக்களை இயக்கிறது அவனா இருக்கிறோம், அந்த அணுக்களோட கூட்டா இருக்கிறது நான். அப்ப நான் யாரு சொல்லுங்க. சரி, சாட்சாத் இறைநிலையே தான். இப்ப இறைநிலையே அணுவாக மாறி அதுவே அந்த அணுவை இயக்கக்கூடிய ஆற்றலாம் இருக்கு. அந்த அணுவினுடைய கூற்று தான் காற்று, நெருப்பு, நீரு, நிலம், பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள், பிரபஞ்சம், ஓரறிவிலிருந்து ஆறறிவு அத்தனையும். அப்ப நான் யார் அப்படின்னா, அணுவின் கூற்று பக்குவம் நீ. அந்த அணு கரெக்டான கூட்டு பர்ஃபெக்ஷனா இணைஞ்சிருக்கிற பக்குவம் தான் நீயா இருக்குது. அவனில் தான் நீ. அந்த சுத்த வெளியாக இருக்கிற இறைநிலைக்குள்ளதான் நீ இருக்கிற. உன்னில் அவன். சரி, அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவனுக்குள்ளதான் நீ இருக்கிற, உனக்குள்ள அவன் இருக்கிறான். இந்த மகரிஷி அழகா விளக்குவாங்க. ஒரு சுண்டல் எடுத்து தண்ணிக்குள்ள போடுறீங்க, சரிதானுங்களா? தண்ணி சுண்டலுக்குள்ள ஊறி நிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள சுண்டல் கிடக்கும், சுண்டலுக்குள்ள தண்ணி இருக்கும். கரெக்டா? அது போல இந்த தண்ணிய சுத்த வெளியா வச்சுக்கோங்க, உங்களை சுண்டலா நினைச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ள சுண்டல் இருக்கிற மாதிரி சுத்த வெளிக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். சரி, அவனில் தான் நீ, உன்னில் அவன். உனக்குள்ள அந்த இறையாற்றல் தான் நிரம்பி இருக்கு. அவன் யார் நீ யார் பிரிவேறு. சரி, அப்ப நீ வேற அவன் வேறங்கிற பிரிவு இங்க எங்க இருக்கு? எல்லாமே அவனா இருக்கிறப்ப நீ வேற அவன் வேற பிரிவு இல்ல. இப்போ இந்த நிலையை உணராம அவனை மறந்தால் நீ சிறியோன். அந்த இறையாற்றல் தான் எல்லாமா இருக்கு, அதுதான் நானுமா இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கு, என்னை காத்து கொண்டிருக்கு, எனக்கான எல்லா செயலையும் செய்து கொண்டிருக்கிறது. அது இல்லாம எந்த செயலும் நடக்கல அப்படிங்கிறத யாரெல்லாம் மறக்கிறானோ அவன் சிறியோன். சரிங்களா? அவனை மறந்தால் நீ சிறியோன். நாம மறந்துடுறோம் அடிக்கடி, எல்லாமே நம்மளாலதான் நடக்குதுன்னு நினைக்கிறோம். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அந்த இறையாற்றலை யாரு உணர்றாங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க, பெரியவர்கள், ஞானிகள், மகான்கள். அதற்கு அடுத்த லைன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அந்த இறைவனும் நீயும் ஒன்றாக அறிந்த இடம், அதுக்கு பேர் அறிவு முழுமை, அது முக்தி. அதுதான் முக்தி நிலை. முக்தி நிலைன்னா என்ன? எல்லாம் வல்ல இறை ஆற்றலே சரிதான நானாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து, என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய மூலமாக இருக்கிற நானாக இருக்கிற அந்த பேரறிவை நான் உணரக்கூடிய நிலைதான் அவன் நான் ஒன்றாய் அறிந்த இடம். அந்த இறைநிலையும் நானும் ஒண்ணுன்னு நான் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறேனோ அந்த இடம்தான் அறிவு முழுமை பெற்று விட்டது. ஒரு பூஜ்ஜியம் போடுறீங்க, ஒரு வட்டம் அப்படியே சுத்தி வருது, மேல வந்து எகைன் அந்த வட்டம் டச் பண்ணா அந்த பூஜ்ஜியம் முழுமையானது போல, இந்த இடத்துல அறிவு இறைநிலையிலிருந்து தொடங்கி மனிதனிடம் வந்து மீண்டும் தன்னை தொடும்போது அது முழுமையாகுது. அப்ப அறிவு முழுமை, அதுக்கு பேர் முக்தி நிலை. இவ்வளவுதாங்க. அப்ப அந்த இறை வணக்கம் முழுக்க மகரிஷி அந்த இறையாற்றல் எப்படி இருக்குதுங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்து, நமக்கு அதுக்கு என்ன தொடர்புங்கிறத கொடுத்து, நாம எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சொல்லி, நம்ம முக்தி நிலை அடையிறதுக்கான செய்தியை அந்த பாடல்ல கொடுத்திருக்காரு தெளிவா. இந்த கண்ணோட்டத்தோட நீங்க பார்க்கணும். இன்னும் இந்த பாட்டுல ஒரே ஒரு கண்ணோட்டத்தை மட்டும் நான் சேர்த்திட்டு அடுத்த பாடலுக்கு போறேன். இந்த பாடலை பாடுறப்ப நீன்னு வருது பாத்தீங்களா? அந்த இடத்துல எல்லாம் நானு நீங்க வந்து மனசுக்குள்ள பாடி பழகு. சரியானுங்களா? அதாவது அவனில் தான் நான், என்னில் அவன். அவன் யார் நான் யார் பிரிவேது. அவனை மறந்தால் நான் சிறியோன், அவனை அறிந்தால் நான் பெரியோன். அவன் நான் ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை, அது முக்தி. இந்த கடைசி வரக்கூடிய அந்த 8 வரிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க 8 வரி அணுவின் கூட்டில் அவனின் இயக்கத்திலிருந்து வரும் ஒரு 6 வரிய, கடைசி இருக்கிற அந்த 6 வரியை நீங்க வந்து
நானுன்னு போட்டு போட்டு சும்மா இருக்கிறப்ப அதை சொல்லி சொல்லி பாருங்க. பாடல் பாடுறப்ப நீனு பாடியிருக்கார் மகரிஷி, நீங்க பாடல் பாடுறப்ப அப்படி பாடுங்க. பட் உணர்வா நீங்க உணர்றதுக்கு அந்த இறையாற்றலே தான் நானா இருக்குது, எனக்குள்ள அவன் இருக்கிறான், அவனும் நானும் வெவ்வேறு அல்ல, அவனை நான் எப்பவுமே நினைத்து அவனை அறிந்து பெரியவனா இருப்பேன், அவனும் நானும் ஒன்னான இடம் முக்தி நிலை, அந்த நிலையை அடையிறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய என்ன இருக்கணும், தாட் வந்து இருக்கணும். சரிங்களா? சரி, இது ஆமா, இதுதானே 2வது கவியா கொடுத்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். ஆமா, இவங்களோட கவியில முதல் கவி ஆதி எனும் பரம்பொருள், 2வது கவி எல்லாம் வல்ல தெய்வமதா? ஆமாங்க ஐயா. எப்படி கொடுத்திருக்கிறோம், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? ஒரே நிமிடம். பெரியநாயகி அம்மா தெரியுமா? கேக்குதுங்களா ஐயா பேசுறது? அம்மா மன்னிக்கணும், இப்பதான் சவுண்ட் கேக்குது, சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஆதி எனம், 2வது எல்லாம் வல்லவா அண்டமதில் உருவெடுத்தா? எல்லாம் வல்லதாங்க ஐயா. எல்லாம் வல்லதா? ஓகே ஓகே, சரிங்க, மகிழ்ச்சி. ஓகே, அப்ப இந்த கவிக்கு விளக்கம்னா இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம அந்த ஆதி எனும் பரம்பொருளுக்கு உங்களுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கல, அதையும் நான் அந்த 10 நிமிஷத்துல கொடுத்துட்றேன். அந்த பாடும் இதேதான். இறைவணக்கம் முழுக்க முழுக்க இறைவனை பற்றிய முழு ஞானத்தை மகரிஷி வந்து வெளிப்படுத்துவாங்க. நான் அதனாலதான் பல முறை சொல்றேன், இந்த தியானம் தொடங்கும் போது இறைவணக்கத்திலேயே உங்களுக்கு தியானத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு நீங்க செல்ல முடியும். அந்த ஒற்றை பாடல்லையே உங்களோட ஞானத்தின் உச்ச நிலைக்கு நீங்க செல்ல முடியும். அப்படித்தான் மகான் வந்து அந்த பாடலை வந்து எழுதியிருக்காங்க. அந்த இறைநிலையோடு இணைந்து நின்று அந்த பாட்டை மகிழ்ச்சி வந்து எழுதியிருக்காங்க. அது சும்மாவெல்லாம் எழுதப்படல. அப்ப முதல் கவியில என்ன சொல்றாரு, ஆதி எனும் பரம்பொருள். இதை வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு நல்லா ஆழமா உள்வாங்கி ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு பாடல் இந்த இறைவணக்க பாடல் எல்லாமே. ஆதி எனும் பரம்பொருள். யாராவது டைப் பண்றவங்க என்ன டைப் பண்ணுங்க, ஏதோ 3வது ஏதோ போட்டிருக்கீங்க. சிந்தை அடக்கியே செகண்ட் சாங் ஐயாவா? சிந்தையை அடக்கிய செகண்ட் சாங்கா? ஃபர்ஸ்ட் சாங் என்ன எழுதுனீங்க, டைப் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். நான் அந்த 3rd சாங் எல்லாம் வல்ல, செகண்ட் சாங் சிந்தையை அடக்கியவா? ஐயா குரு வணக்கம் அது. ஆமா, குரு வணக்கம் இறை வணக்கம் எல்லாம் நான் கேட்கல. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு மனப்பாடம் பண்றதுக்கு எது கொடுத்துருக்குறோன்னு சொல்லுங்க, 2வது பாட்டு எதை கொடுத்துருக்கோன்னு சொல்லுங்க. ஓகேங்க. ஆமா, அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியணும். ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்தாதானே இந்த வாரம் அவங்க திங்கட்கிழமை எழுதுறதுக்கு சரியா இருக்கும். அருணா கிருஷ்ணன் அம்மா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா முதல் பாடல் ஆதி எனும் பரம்பொருள் தானே? ஆமாங்க ஐயா. 2வது சிந்தை அடக்கி. சிந்தை அடக்கிய. ஓகே ஓகே, சரி சரி. வாழ்க வாழ்க. சரிங்கம்மா. சரி, இப்ப நான் 2வது பாடலுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா நீங்க அதையே வர திங்கட்கிழமை எழுதி கொடுக்கணும். அப்ப இந்த 4 நாள்ல உங்களுக்கு அந்த பாட்டு நல்லா உங்களுக்குள்ள போகணும் அப்படின்னா நான் வந்து 2வது பாடலுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அடுத்த வகுப்புல 2 பாடல் கொடுக்குறப்ப ஆதி எனும் பரம்பொருள் கொடுத்துறேன். அது நீங்க எழுதி முடிச்சாச்சு. இருந்தாலும் எனக்கு செகண்ட் இதுன்னு எனக்கு மைண்ட்ல வந்தங்காட்டி நான் இதை பேசிட்டேன். சரி, சிந்தையை அடக்கியே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். 10 நிமிஷம் சிம்பிளா சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வார பாடலா நீங்க எழுதணும். போன திங்கட்கிழமை முதல் பாடல் முடிச்சிருக்கணும். அடுத்த திங்கட்கிழமை 2வது பாடலை நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதணும். சரிங்களா? சரி, சிந்தையை அடக்கிய வந்து குரு வணக்கம். மிக உயர்ந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு குரு வணக்க பாடல் அது. அதாவது இந்த குருவினுடைய மேன்மை என்ன, ஏன் இந்த குருவுக்கு அவ்வளவு பெரும் சிறப்பு அப்படின்னா, இந்த சிந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மனம் அடங்கிறது இல்லை இல்லையா? மனம் அடங்கிருச்சு அப்படின்னா நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம், சித்தி பெற்றுட்டோம், ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்றோம்.
ஆனா அந்த சிந்தையை வந்து அடக்கிறதுக்கு நம்மால முடியல. எண்ணங்கள் பலவாறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரிங்களா? அப்ப ஓடிக்கொண்டே இருக்கிறப்ப அதை அடக்க முடியாததால நம்ம வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். அப்ப இந்த குரு என்ன பண்றாரு நமக்கு வந்து, நம்முடைய எங்கேயோ செய்து சென்று கொண்டிருக்கிற, எப்பொழுதும் அலைந்து கொண்டிருக்கிற அந்த சிந்தையை அவர் என்ன பண்றாரு? அடக்குகின்றார். அடக்குறாருன்னா 2 விதத்தில் இருக்கு. ஆ போய் ஒரு காளமாட்ட அடக்குறது மாதிரி இல்ல. சரிதானுங்களா? இது எப்படி சொல்லலாம்? நம்ம செண்பகமே செண்பகமே பாட்டு மாரி நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதுவும் மாடு அங்க அடங்குது. பட் அதை துன்புறுத்துறது இல்ல. ஆ சரிங்களா? அது ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணுங்கிற மாதிரி, இது வந்து இந்த மனதை என்ன பண்ணா அது அடங்கும். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு உச்ச ஞானத்தை பெற்றவர்கள் குருமகான்கள். அப்ப அந்த குருமகான்களுடைய சிறப்புல முக்கியமான சிறப்பு, அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற நமது சிந்தையை, மனதை, எண்ணங்களை அடக்கியே அடக்கி என்ன பண்ண வைக்கிறாரு? சும்மா இருக்கின்ற இந்த சும்மா இருக்கின்ற அப்படிங்கிறது வந்து ஒரு உச்சகட்ட ஞான நிலை, மௌன நிலை. அதாவது மௌனத்துல 3 நிலை இருக்கு. ஒண்ணு வாய் பேசாம இருக்கிறது, அது வந்து வாக்கு மௌனம்னு சொல்லுவாங்க. 2வது உடலை முடிந்த வரைக்கும் அசைவற்ற நிலையில வைத்திருக்கிறது காஷ்ட மௌனம்னு சொல்லுவாங்க. 3வது மனம் எண்ணங்களற்று இருக்கிற நிலைய மகா மௌனம்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த குருமகான்கள் என்ன பண்றாங்க? அவர்களுடைய யோக பயிற்சி ஞானத்தால அவங்களுடைய சக்தி நம்மகிட்ட குடுத்து, தீட்சையா குடுத்து, நம்முடைய சிந்தையை அடக்கம் பெற செய்து, சும்மா இருக்கக்கூடிய அந்த சீரை, அந்த வழியை சொல்லிக் கொடுத்த குருவே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறியச் செய்த குரு. அதான் முதல் குருவுக்கான மிக உயர்ந்த ஒரு தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீர்னா ஒரு சீரான அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு முறையான, ஒரு சரியான அந்த வழியை எனக்கு தெரிய செய்த குருவே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. சரி, அப்படி இருக்கிறப்ப அந்த நிலை தனில் எந்த நிலையில? அந்த சும்மா இருக்கின்ற அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க. அந்த நிலையில என்ன ஆகுது? நம்முடைய அறிவு அசைவற்று இருக்கிறது. இது உச்சகட்ட ஞானம். இது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க உணரும்போது அந்த தன்மையை உணர முடியும். அந்த சும்மா இருக்கின்ற நிலையில அறிவு என்ன பண்ணாது? அசையாது. அங்கும் இங்கும் அலையாது. அந்த நிலை தனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது அங்கே. சாதாரண ஆனந்தம் இல்ல. பெரும் ஆனந்தம். சரிங்க. இந்த நிலைதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்றோம். ஞான நிலை, மோட்ச நிலைன்னு சொல்றோம். வீடு பேருன்னு சொல்றோம். இறை உணர்வுன்னு சொல்றோம். அதற்கான வழியும் மகரிஷி வந்து மகான்கள் நமக்கு காட்டுறாங்க. அப்ப அந்த சும்மா இருக்கின்ற அந்த நிலையில அறிவு அசைவற்று இருக்கிறப்ப, நாம வந்து சும்மா இருக்கிறப்ப சும்மா இருக்கிறோம்னு நினைச்ச கூடாது. அங்க ஒரு பேரானந்தம் இருக்கு, பரமானந்தம் இருக்கு. அந்த பெரும் ஆனந்தம் பொங்குது அங்கே. அந்த இடத்துல ஒரு பெரிய இன்பம் பொங்குது. அதை நம்ம அனுபவிக்க வைப்பவர் குரு. இந்த பெரும் உலகமிசை இந்த பெரும் உலகமிசை அப்படின்னா, இந்த மிகப்பெரிய இந்த பூ உலகுல எடுத்த பல பிறவிகளின் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம். சரிதானுங்களா? 1, 2ஆன பிறவியா? மனித இனத்துல எத்தனை பிறவி, விலங்கினத்துல எத்தனை பிறவி, ஊர்வன இனத்துல எத்தனை பிறவி, பூச்சி இனத்துல எத்தனை பிறவி, புழுவினத்துல எத்தனை பிறவி, தாவர இனத்துல எத்தனை பிறவி, இப்படி எண்ணிலடங்கா பிறவி எடுத்துதான் நாம வந்திருக்கிறோம். இதுல இந்த பெரும் உலகத்துல எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய இந்த எடுத்த பிறவிகளுடைய உச்சகட்டமான நிறைவான ஒரு பயன் என்னங்க? சந்ததமும் எனை மறவாத. எனைனா இப்ப இருக்கிற நான் சொல்லக்கூடிய
மதன்குமாரையோ இதையோ அல்ல. சரிதானுங்களா? நானாக இருக்கிற இறைவனாக நான் இருப்பதை மறவாத. சந்ததம்னா என்ன? சந்ததம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்ததமும்னா சதா சர்வகாலமும் அப்படின்னு பேர். சரி, நித்தியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பொழுதும்னு பேர். அப்ப சந்ததமும் என்னை மறவாத அப்படின்னா எப்பொழுதும் சதா சர்வகாலமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். சாந்தம்னா அமைதி, நிம்மதி. சரிதானுங்களா? அப்ப அந்த சாந்தமான வாழ்வை கொடுத்த அந்த குருவிற்கு நாம என்ன சொல்றோம்? ஒரு செய்தி சொல்றோம். இந்த குருவினுடைய மேன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, குருவினுடைய வணக்கத்துல என்னுடைய சிந்தை அடங்காமல் இருக்குது. அதனால நான் இவ்வளவு வாழ்க்கையில துன்பப்பட்டுட்டு இருக்கிறேன். அந்த சிந்தையே அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, நீங்க அந்த அளவுக்கு என்னை வந்து சீரறிய செஞ்சிட்டீங்க. அப்படி நீங்க செஞ்சதால அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது எனக்கு. சரிங்களா? இந்த பெரும் உலகமிசையில இந்த உலகத்துல எடுத்த பல பிறவிகள்ல இறுதி பயனாகிய, இதுக்கு மேல இந்த உலகத்துல பயன் அடைய முடியாது. இந்த உலகத்துல உயர்ந்த பயன் வந்து வீடு பேரு தான். அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம இறைநிலையோட இணையும் போது அதற்கப்புறம் அதுல ஒரு பயன்கிறது இல்லை இந்த உலக வாழ்க்கையில. அந்த இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத, சதா சர்வகாலம் என்னை மறவாத நான் இருக்கக்கூடிய நிலை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உயர்ந்த உன்னதமான ஒரு நிலை. நானே இறைவனாக, இறைவனே நானாக இருக்கின்ற நிலை. சாந்த வாழ்வை அளித்த என் குருவே, என்னுடைய சந்தோஷ செய்தி இதுதான். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி. இந்த நிலையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல மகரிஷி அதை முடிக்கிறார். சரிங்களா? இந்த பொருள் புரிஞ்சுக்கும். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க. சரிங்களா? பெரும் ஆனந்தம் பொங்குதங்க. அப்ப அறிவு அசைவற்று இருந்ததுன்னா ஆக்சுவலா இது வந்து நீங்க இன்னொன்னு என்ன புரியணும்னா, இந்த பாடல் பாடுறதப்ப வந்து நாம இன்னும் இந்த நிலையை அடையல. ஓகேங்களா? மகரிஷி இந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாடலை பாடுறாங்க. மகரிஷியோடைய சிந்தை அடங்கி அவர் சும்மா இருந்து அறிவு அசைவற்று இருந்து பெரும் ஆனந்தத்தை அவர் உணர்றாரு. ஏன்னா மகரிஷி எழுதுறப்ப எதையுமே வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார்னால சொல்ல மாட்டாரு. அவர் உணர்ந்தா மட்டும்தான் சொல்லுவார். அப்போ அந்த ஆனந்த நிலையை அவர் அனுபவித்த போது இந்த பாடலை எழுதியிருக்கிற காரணத்தினால இந்த பாடலை யாரெல்லாம் உணர்வு பூர்வமா பாடுறீங்களோ உணர்றீங்களோ அவங்களுக்கு அந்த சிந்தையினுடைய அடக்க நிலை, ஆனந்த நிலை சித்தியாகும். அதுதான் பாடல் இருக்கிற ஒரு சூட்சம். ஏன்னா மகரிஷி அந்த உணர்வு நிலையிலிருந்து அந்த பாடலை பாடி வச்சிருக்காரு. அப்ப யாரெல்லாம் அந்த பாடலை பாடுறீங்களோ உணர்றீங்களோ அவங்களுக்கு அந்த உணர்வு நிலை சாத்தியமாகும். சரிங்களா? அப்ப குருவையும் குருவினுடைய மேன்மையையும் அதனால் நாம் அனுபவிக்கக்கூடிய பயன்களையும் இந்த கவியில மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் இதனுடைய பொருளை புரிந்து அந்த நிலைக்கு நாமளும் உயரணும் அல்லது உயர்ந்ததாக நீங்க பாவித்து கொண்டு இந்த பாடலை பாடிட்டே வரும்போது அந்த உணர்வை நம்மால பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிக்கான விளக்கத்தை நான் வந்து நிறைவு செய்யறேன். இந்த பாடலை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து பாருங்க. சும்மா இருக்கிறப்பவல்ல அந்த பாடல் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அல்ல அந்த பாடல் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அதை சும்மா இருக்கிறப்போலாம் கேட்டுட்டே இருங்க. திரும்ப 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 திரும்ப. இது வந்து மனப்பாடம் பண்றதுக்காக இல்லை. உங்க உயிர்ல இந்த பாடல் பதியும் போது, உங்க கருமையத்தில் இந்த பாடல் பதியும் போது அது பல்வேறு மாற்றங்களை உங்க லைஃப்ல ஏற்படுத்தும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல தெய்வம் அது கொடுத்துட்டோம். அடுத்த வாரத்துல நான் ஆதியனும் கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு வந்து எல்லா பாட்டும் லைனா வாரம் ஒவ்வொரு பாட்டு வரும். அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிங்களா? ஓகே ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்திருவோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க.
அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா அறிவிப்பு சொல்லி நிறைவு பண்ணிக்க. நன்றிங்க ஐயா.